நாடெங்கிலும் தலை தூக்கும் குடும்ப அரசியல் சண்டைகள். இந்திய தேர்தல்கள்ல வாரிசு அரசியல் எல்லா மாநிலங்களையும் தலை தூக்கிறத பார்க்க முடியும். அப்பெல்லாம் கட்சி தலைமையை நோக்கி எதிர்கட்சிகள் வாரிசு அரசியல் விமர்சனத்தை முன்வைப்பாங்க. ஆனா இங்க முக்கிய அரசியல் கட்சிகளோட குடும்பங்கள்ல தந்தைக்கும் அவங்களோட வாரிசுக்கும் இடையில நடக்கும் மோதலும் இந்தியால அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பாமகவோட ராமதாஸ் மற்றும் அன்புமணி, பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரோட மகன் தேஜ் பிரதாப் யாதவ், தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சியோட தலைவர் சந்திரசேகர ராவ் மற்றும் அவரது மகள் கவிதானு இந்திய அரசியல் குடும்பத்துல தந்தைக்கும் அவங்களோட வாரிசுக்கும் இருக்கிற முரண்பாடுகள் பொதுவெளியிலேயே வெடிச்சிருக்கு. இந்தியால தந்தை வாரிசு மோதல் போக்குல எல்லா விவகாரங்கள்லையும் பொதுவா இருக்கிறது ரெண்டு பேருமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான் சொல்லப்படுது. அரசியல் குடும்பங்களில் சண்டை அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? எந்தெந்த அரசியல் குடும்பத்தில் தற்போது சண்டை நீடித்து வருகிறது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வாரிசு அரசியலுங்கிறது ஏதோ தென் மாநிலங்கள்ல உள்ளது மட்டும் இல்ல, வட மாநிலங்கள்லையும் பலம் பொருந்தியதா இருக்கு. வட மாநிலங்கள்ல பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியோட தலைவராய் இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் தன்னோட மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை கட்சியை விட்டும் குடும்பத்தை விட்டும் நீக்கி இருக்காரு. தன்னோட முதல் ஆண் வாரிசான தேஜ் பிரதாப் யாதவோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு இனிமேல் கட்சியிலையும் குடும்பத்திலையும் எந்தவித பங்கும் கிடையாதுன்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல பகுஜன் சமாஜ் கட்சியில மாயாவதிக்கும் அவரோட அரசியல் வாரிசான ஆகாஷ் ஆனந்துக்கும் இடையில ஏற்பட்ட மனக்கசப்பால அவரை 2 முறை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இது வட மாநிலங்கள்ல நடக்கிறது ஒன்றும் முதல் முறை இல்லை. கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி தொடங்கி முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் வரைக்கும் எல்லா நிலைகள்லையும் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரோட மகன் அன்புமணிக்கும் இடையில அதிகார மோதல் அதிகரிச்சிருக்கு. தன்னோட மகன்னு கூட பார்க்காம பொதுவெளியிலேயே அன்புமணிய கடுமையா சாடி இருக்காரு ராமதாஸ். இதுல ஒருபடி மேல போய் நான் அன்புமணிய மத்திய அமைச்சராக்குனதே மிகப்பெரிய தவறுன்னு விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாகி இருக்கு. தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சியோட தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர ராவுக்கும் அவரோட மகள் கவிதாவுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. சந்திரசேகர ராவ் பாஜகவை எதிர்க்காம இருந்தவரதா சொல்லி அதை விமர்சிச்சு கடந்த 2ஆம் தேதி கவிதா கடிதம் எழுதியிருந்தாங்க. தனிப்பட்ட முறைகளை எழுதப்பட்ட அந்த கடிதம் பொதுவெளியில கசிய பிஆர்எஸ் கட்சிக்குள்ள இந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதோட நிற்காத கவிதா பிஆர்எஸ் கட்சியை பாஜகவோட இணைக்க முயற்சி நடந்ததா பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காங்க. அரசியல் குடும்பங்கள்ல சமகாலத்துல நடந்து வர சண்டைகள் ஒருபுறம் இருக்கு. பல அரசியல் கட்சிகள்ல தந்தைக்கும் வாரிசுக்கும் இடையிலான சண்டை பூதாகரமாகி அதுக்கப்புறம் தனிந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சியில முலாயம் சிங் யாதவ் உயிரோடு இருந்தப்ப அவரோட மகன் அகிலேஷ் யாதவுக்கும் அவருக்கும் சண்டை முற்றுச்சு. ஒரு கட்டத்துல அகிலேஷ் யாதவை கட்சியை விட்டே நீக்கினாரு முலாயம் சிங். ஆனா கட்சியில ஆதரவு அகிலேஷுக்கே இருந்துச்சு. சில ஆண்டுக்கு முன்னாடி சரத்பவார் குடும்பத்திலையும் மோதல் ஏற்பட்டுச்சு. அவரோட மருமகனான அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்ததோட கட்சியையும் கைப்பற்றினாரு. தமிழ்நாட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி குடும்பத்துல அவருக்கும் அவரோட மூத்த மகன் அழகிரிக்கும் தீவிர மோதல் ஏற்பட்டு அழகிரியை கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. இந்தியால அரசியல் குடும்பங்கள்ல இதுவரை நடந்திருக்கிற பல சண்டைகள் அதிகாரத்துக்காக மட்டுமே இருந்திருக்கு. சில சண்டைகள் மற்ற சில காரணங்களுக்காக இருந்தாலும் தந்தை ஆக்டிவ் அரசியல்ல இருக்கும்போது மகனும் அந்த இடத்துக்கு வர இடங்கள்ல தான் பிரச்சனை பெருசாக இருக்கு. அதே சமயம் தந்தைக்கு பிறகு மகன் அப்படின்ற அரசியல் கட்சி அளவிலையும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் சவாலா இருந்தது இல்லைங்கிறது தான் கடந்த கால நிகழ்வுகள் சொல்ற செய்தியா இருக்கு.